பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேம் சாரி. இது ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கு. அந்த ட்ரெண்டு முடியறதுக்குள்ளே கட். இதெல்லாம் இவங்களுக்கு ஃபிங்கர் ஆமாம் தட்டி வைக்கிறது இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோ பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிதுன் குட்டியோட போனல் ஃபங்க்ஷன் vlog தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப அழகாக பார்க்க ரொம்ப மங்களகரமாக டிவைன்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி vlog தான், பட் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய vlog உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா கடைன்னு ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் செட்டு அண்ட் ஹேர் கிளிப், கூட்டியான சாரீ பென், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு சாரீக்கு மேட்சிங்காக எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு கிளிப்பு காட்டுறேன் பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேர் கிளிப் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது பெருசாக செட் ஆகாது. பட் இந்த கிளிப் அவ்வளோ அழகாக இருந்தது. சேம் இந்த சாரியோட கலர் அவங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது அதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பேப்பர் ஆர்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு இது கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சாரீ கலருக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ நம்ம அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு எஸ்பெஷலி இந்த பேங்கிள் அண்ட் அந்த ஹேர் கிளிப் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட சாரீ கலருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ வெறும் கோல்டு கலரில் போட்டிருந்தா கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு மேட்சிங்காக இருந்திருக்குமான்னு தெரியல. ஸ்டோன் வச்சு இந்த த்ரெட் பேங்கிள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ராக்ஷு ஹாய் சொல்லு. ஹலோ அக்கா, 2 பேரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். சரண்யா அக்கா இன்னும் நடந்துட்டு இருக்கீங்க. சரண்யா அக்கா இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நிக்கிலோட போனல் அப்பெல்லாம் எனக்கு வந்து எதுக்குமே டைம் இல்லை. இவங்க தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். நமக்கு ஃபேஸில் என்ன போட்டாலே நிற்காது. ஏன்னா கொஞ்சம் பயங்கர ஸ்வெட் ஆகிற டைப். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஸ்வெட் ஆகிடும். அதனால் எதுவும் போடல, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஷேர் பண்ணாங்க. நான் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்ட போகலாம். டே வெளில என்ன நடந்துட்டு என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ அந்த சம்மர் லீவ் வந்து விட்டாலும் விட்டுச்சு. பிரணவுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 மாதமும் சேர்ந்த மாதிரி ஒருத்தனை வச்சுட்டு சமாளிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இங்கே வந்ததுனால அவன் என்னை விட்டுட்டான், இல்லைனா வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேம் சாரி. இது ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கு. அந்த ட்ரெண்டு முடியறதுக்குள்ளே கட்டிடலாம். நாங்கள் வாங்கினப்ப விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க இதை. ஸோ ஒரே நாங்கள் வந்து நாளைக்கு வேர் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் பிளான் மாறிடுச்சு. நாளைக்கு வந்து பட்டு சாரி, இன்னைக்கு வந்து 2 பேரும். ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் அப்போது வந்து அவங்க மடிசார் கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த சாரீ கலர் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு அவங்க பேர் பண்ணியிருந்த அந்த செட்டு ஒயிட் ஸ்டோனில் போட்டிருந்தது எல்லாமே சூப்பராக வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேங்கிள் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ மேட்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேம் சாரீ வந்து போட்டிருந்தோம்.
ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோ செக்ஷன். எங்கே நின்று எடுக்கிறது? அண்ட் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மகன் இங்கே உள்ளே வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இங்கே அவங்க என்னென்னலாம் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நல்லா நடந்தது ஃபங்க்ஷன். ரொம்ப வந்து மன நிறைவாக இருந்தது பார்க்குறதுக்கு. முன்னாடி நாள் வந்து வீட்டில் அண்ட் மறுநாள் பூனல் ஃபங்க்ஷன் வந்து மண்டபத்தில். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டில் பிளான் பண்ணது எஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நானுமே வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே வந்து பொறுமையாக நின்று பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரெடிஷன் வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நான் எல்லாமே வந்து ப்ராப்பராக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம வீட்லேயுமே அப்படி தான். ஸ்டார்டிங் நான் வரும்போது எனக்கு இவ்வளோ ப்ராப்பராக வந்து பூஜை பண்ணணும், என்னென்ன பண்ணணும் எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து கொலு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சரி, வரலட்சுமி நோன்பு எல்லாமே. பட் அம்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்றதுனால நானுமே பார்த்திங்கன்னா எதையுமே மிஸ் பண்ணாமல் நல்லா வந்து கற்றுப்பேன். ஸோ பூஜை பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வரும்போதும் ஸோ என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்றத ஒன்று விடாமல் நல்லா வந்து கற்றுப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நிக்கிலோட போனல் ஃபங்க்ஷன் பார்த்தேன். அண்ட் இப்போ மிதுன் குட்டியோடது பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரணவ் குட்டிக்கு. ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோலலாம் கண்டிப்பாக அந்த விலாக்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரண்யாக்காவும் வந்து சேம் சாரீ வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் அந்த சேம் சாரீ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ கலரு. ஆமாம், இவங்க ஷாப்பிங் எப்போதைக்கு முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டில் வீட்டில் ஒருத்தன் இருக்கான் பிரியன். நல்லா இருக்குக்கா. நீங்கள் இந்த குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த மினியேச்சர் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று பார்த்தேன். அது எங்கன்னு தெரியல. இந்த குழந்தைங்களுக்குள்ள இந்த சிப்பர் சூப்பராக இருந்தது. கிளாஸில் இருந்துச்சு. பட் நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்க முடியாது. நம்ம கையில் வச்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. குவாலிட்டியாக இருந்தது அந்த பவுல் பார்க்குறதுக்கு. அண்ட் லாவண்யாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அண்ட் குட்டி குட்டி கப் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அது ஒரு சூப்பர் பஜார் நினைக்கிறேன். சத்தியம் நான் நேம் பார்க்கல. நல்லா இருந்துச்சு. அண்ட் குட்டி ஒரு ஷாப்பிங்காக வந்திருந்தோம் மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு. கொஞ்சம் நம்ம அந்த தாம்பூலம்லாம் வைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் வந்திருந்தோம். அந்த குட்டி குட்டி பவுல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்கின் கேர்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அந்த ஸ்க்ரப்பு ஃபேஸ் பேக் எல்லாம் வச்சுருந்தாங்க.
சரண்யாக்கா வாங்கினோம். போனதுக்கு நாங்களும் சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 என்னென்னலாம் வேணுமோ வந்து வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கீழே அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் கருப்பட்டிலாம் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருந்தாங்க குவான்டிட்டி. அண்ட் நிறைய இருந்தது. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நேம் கூட கேட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். அந்த ஏரியாவாக இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோ, ஃபேமிலி vlog, பூஜை வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.